ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் மாயா. வாழ்க்கை ஒரு அழகான பயணம். சிவா. நம்ம இப்போ கேதார்நாத்துக்கு கிளம்பியாச்சு. கேதார்நாத் எவ்வளோ ஜெயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நிலவரம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஏன்னா நிறைய பேர் கேதார்நாத்துக்கு அதை அடுத்தடுத்து வர்றதுக்கு தயாராக இருப்பீங்க. போன வருஷம் மாதிரி இல்லை, இந்த வருஷம் ஓவர் க்ரௌடு, மழையே தாங்கலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ நாம் ஹோட்டலுக்கு சேர்கிறதுக்கு நேற்று ஹரித்வார்லேருந்து ஹோட்டல் சேர்கிறதுக்கு ராத்திரி மணி 12, காலையில் 7 மணிக்கு பஸ் ஏறிட்டு கிளம்புனோம் நாங்கள். ஏன்னா 2 மணி நேரத்தில் செக்கிங்கு, பஸ் அங்கங்கே பார்க் பண்ண சொல்லிட்டாங்க, போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அங்கங்கே 2 மணிக்கு நான் கிளம்பி இப்போ 10 கிலோமீட்டர் தான் நம்ம ஜேர்னி வந்திருக்கோம். அங்கங்கே ஜேமு நிப்பாட்டி தான் அனுப்புகிறாங்க. இந்த 10 கிலோமீட்டர் வரத்துக்கு இப்போ மணி 8:20, விடிகால் 8:20. அப்படின்னா இந்த 10 கிலோமீட்டர் எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஜேம் அப்படின்னு சொன்னால், 2 மணிக்கு கிளம்பணுமா, 3, 4, 5, 6, 7, 8. இந்த 10 கிலோமீட்டர் ஜேர்னி வர்றதுக்கு பஸ்ஸில் 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் நமக்கு 11 கிலோமீட்ரு சீதாப்பூர் வரைக்கும் போகணும். 11 கிலோமீட்டர் முடிஞ்சு அந்த பட்டு கௌரிகுண்ட் வரைக்கும் இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் போகணும். இன்னும் 11 கிலோமீட்ரு வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் குதிரை ஏற முடியும். இன்றைக்கி குதிரையும் சரியான வேலை. ஸோ வாழ்க்கை ஒரு அழகான பயணம். இந்த பயணம் கண்டிப்பாக அழகாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தைரியமாக வாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சிவா பாபாய். நடந்து போங்க. நடந்து போங்க. நம்ம ஆள் பாருங்க, நடக்க வச்சு கூப்பிட்டு போகிறாரு நம்மளை. தரிசனம் பண்ணணும்னா நடந்து போங்க. இதுதான் இன்றைக்குள்ள சிச்சுவேஷன். கேதார்நாத்துக்கு வரவங்களாம் காலை ஸ்ட்ராங் ஆக்கிக்கிங்க. வெயில் வேறு, பயணம் கஷ்டமாக இருக்கோ இல்லையோ சந்தோஷமாக வாங்க, அப்போ தான் பயணம் போக முடியும். சிவா. जय हो, वाह जी वाह। कंबल लेके जाएगा बाहर आ लो। வணக்கம். நான் மாயா. வாழ்க்கை ஒரு அழகான பயணம். சிவா. மாயாவுடைய 12 ஜோதிலிங்க யாத்திரை ரொம்ப அழகாக முடிஞ்சிச்சு. சின்ன சின்ன தடைகள் இல்லை, பெரிய பெரிய தடைகள்லாம் வந்துச்சு. ஒரு இடத்துல பஸ்ஸு, அப்புறம் ஃப்ளைட்டு, அப்புறம் மக்கள் கூட்டம், ஜனத்தொகை, சூடு, வெதர் எல்லாமே கலந்துருந்துச்சு. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு 12வது ஜோதிலிங்கம் அவரை யார், கேதார்நாத், அவரை பார்த்தோன்னே பரிபூர்ணம் முடிஞ்சு போச்சு. 12வது ஜோதிலிங்கம் கேதார்நாத் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப தெரியாது. இப்போ மீடியாவில் நிறைய விஷயங்கள் கேதார்நாத் பற்றி வரனால மக்கள் இங்கே வரணும், பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி 12வது ஜோதிர்லிங்கத்தில் 12வது ஜோதிர்லிங்கத்தை பார்த்தா மட்டும்தான் எல்லா விஷயமும் பரிபூர்ணம்னு சொல்லப்படுகிறது. சிவா. ஏன்னா பஞ்ச பாண்டவர்களே இங்கே தான் இவரை தரிசிச்சுட்டு சொர்க்கத்துக்கு எப்படி போகணும்னு சொல்லி வழி கேட்டுட்டு போனாங்களாம். அப்போ கேதார்நாத் இவர் சொன்னாரா, எனக்கு தெரியாது, பத்ரிநாத்தில் மகாவிஷ்ணு இருக்காரு, அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் கரெக்டாக சொல்லுவாருன்னு. அதே மாதிரி பஞ்ச பாண்டவர்கள் மகாவிஷ்ணு கேட்டுட்டு அங்கிருந்து சொர்க்கத்துக்கு வழியை தேடி போனாங்களாம். சரிவா. நமக்கெல்லாம் சொர்க்கம் கிடைக்குதோ இல்லையோ, இந்த ஜென்மத்திலே சிவசிவான்னு சொல்ற ஆரோக்கியம், அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு ஆசீர்வாதம், சிவசிவான்னு சொல்றது பெரிய ஆசீர்வாதம் இல்லையா, அது கிடைச்சாலே போதுமானது. இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம 12 ஜோதியில 30 பேரோட அழகாக முடிச்சல இறைவனுக்கு பரிபூர்ண நன்றி. எல்லாமல்ல இறை சக்தியோட பேரருள் பரிபூர்ண ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்க மாயா மனதார பிரார்த்திக்கின்றேன். அதே நேரத்தில் மாயா செய்த பூஜா புண்ணியங்கள், தானங்கள், தர்மங்கள் இன்னைக்கு கேதார்நாத் இந்த கோயில் வாசல்ல வச்சுட்டு போறேன். இங்க வர மக்களுக்கு பரிபூர்ணமா போய் சேரணும். ரொம்ப அழகான சூழ்நிலை, அமைதியான சூழ்நிலை.
சுற்றி பார்க்கும்போது ஒரு குளிர், ஒரு சில்லுன்னு ஒரு மனசுக்கு நிதானம், தெளிவு, சந்தோஷம் இது எல்லாமே இந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால கண்ணை மூடி 10 நிமிஷம் உட்கார்ந்தாலே போதும், தியானம் பரிபூர்ணமாக சித்திக்கும். சிவசிவம். உங்களுக்கு தரிசனம், கோபுர தரிசனம். ஏன்னா எப்போதுமே உள்ளே போய் பார்க்க முடியாது. கோபுர தரிசனம், கோபுரத்துக்கு மேலே பாருங்க ஒரு கொடி பறக்குது இல்லையா? எப்போதுமே எங்கே போனாலும் எந்த காரியம் வெற்றியாகணுமா இருந்தாலும் கொடி பறக்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், எந்த நாட்டு கொடியாவது இருக்கட்டும், எந்த ஒரு கலர் கொடியாவது இருக்கட்டும், இல்லை ஒரு கோயிலில் நட்டுக்கிற ஒரு கொடியாவது இருக்கட்டும், எந்த கொடி பறக்கிறத பார்த்துட்டு போனாலும் நீங்கள் போகிற விஷயம் வெற்றியாக இருக்கும். சிவசிவா. ஸோ உங்களுக்கு 12வது நான் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். 12வது ஜோதிலிங்கத்தோட அதை மெயினான உங்களுக்கு கோபுர தரிசனம் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் மாயோட அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் நிறைய நல்ல கதைகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது ஆன்மீக கதைகள் நிறைய கிடைக்கும், அதையுமே தொடர்ந்து பாருங்கள். எல்லாம் மலை இரண்டு பேரொருள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் உங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க மாயா பிரார்த்திக்கும். சிவசிவா. அன்புடன் மாயா வாழ்க்கை ஒரு அழகான பயணம். சிவா. இப்போ வந்து நம்ம வந்து கேதார்நாத்லேருந்து இறங்கி வரோம். இறங்கி வர பாதையும் சரி, ஏறுற பாதையும் சரி எப்படி இருக்குன்னு பார்க்கண்டா ஒரே பாதை தான். பாருங்க, அந்த ஒரு படிமலை தெரியுதா? அங்கே ஒரு பனிமலை தெரியுதுல்ல, அங்கே தான் வந்து கோயில் இருக்கு. அந்த பனிமலை கிட்ட அப்படியே வந்து போட்டு அப்படியே வந்து இப்படியே போகணும். எத்தனை கிலோமீட்டரு? ஆல்மோஸ்ட் 15.5 கிலோமீட்டரு இந்த குதிரை ட்ராவலிங் மட்டும். அதுக்கப்புறம் நடக்கிறதுலாம் வேற கதை. வியூ அழகா இருக்கா பாருங்க. நைட்டு பார்க்கணும், நிறைய லைட்டு. ஆமாக்கா. லைட். ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம கௌரி குண்டுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். இதே கேதார்நாத் முடிச்சுட்டு குதிரை எடுக்கல, குதிரை வந்து நடந்து போயிட்டுருக்கோம். நடந்து போயிட்டு மேலேருந்து கீழே வந்துட்டோம். இது வந்து கௌரி குண்டு போகிறதுக்கு இன்னும் 9 கிலோமீட்டர் இருக்குது. பாதை இப்படி தான் இருக்கும் பாருங்கள். ஸோ மழை பெஞ்சால் மட்டும்தான் கொஞ்சம் வதியாக இருக்கும். மற்றதெல்லாம் ரொம்ப அழகாக இப்போ பாதை செஞ்சுருக்காங்க, படியெல்லாம் போட்டிருக்காங்க. பயம் ஒன்றும் இல்லை, நடந்து கூட போகலாம். நாங்கள் இப்போ மேலே இருந்து கீழே வர்றதுக்கு மொத்தம் 21 கிலோமீட்டர் இல்லையா? 21 கிலோமீட்டரில் 9 கிலோமீட்டர் பாக்கி இருக்குதுன்னா இன்னும் 12 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். ஆனால் 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிடுச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது. ஓகே. ஸோ எனிவே நடக்கிறது பெரிய பிரச்சனை கிடையாது. நடந்து படிக்கிட்டோம்னா எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துடலாம். நீங்களும் பார்த்துக்கோங்க. சிவா. கீழே தூக்கி Esa cámara